ஸோ பீப்புள்ஸோட மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து இப்போதைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பியர் மார்க்கெட்டுங்கிற கண்டிஷனுக்குள்ள போயிருச்சு. அது உண்மையா அப்படிங்கிறத வந்து டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல வச்சு டீட்டெயிலா பார்ப்போம் நம்ம. வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டெக். நான் உங்கள் கோகுல்நாத். அதில் ஃபர்ஸ்ட் வந்து மேக்ரோ கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பிஸ்னஸ் சைக்கிள்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேருக்கு வந்து ஐஎஸ்எம். இதுக்கு வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் சப்ளை மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த சைக்கிளை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப சிம்பிளுங்க. இது வந்து 50க்கு மேலே இருந்துச்சுன்னா வந்து எக்கனாமி வந்து சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். 50 கம்மியாக இருந்துச்சுன்னா வந்து எக்கனாமிக் வந்து கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ வரைக்கும் வந்து இந்த பிஸ்னஸ் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் 50 கீழே தான் இருக்குது. ஓகேங்களா? இதை ஏன் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிஸ்னஸ் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க முழுக்க வந்து ஈர்த்து பிடிசியோட அப்படியே வந்து அச்சஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்றா போயிருக்கு. எப்போல்லாம் பிஸ்னஸ் சைக்கிள் பம்ப் ஆகுதோ அப்போல்லாம் வந்து ஈர்த்து பிடிசி வந்து பம்ப் கொடுத்துருக்கு. ஏன் ஈர்த்து பிடிசி ரொம்ப முக்கியம்னா, ஈர்த்து பிடிசி பம்ப் ஆனால் தான் வந்து ஆல்காயினும் வந்து பம்ப் ஆகும். ஓகேங்களா? இது இப்படிதான் வந்து ஆயிருக்கு. ஆனா இப்ப லாஸ்ட் ஒரு 35 மாசமா வந்து பிசினஸ் சைக்கிள் வந்து பம்பே ஆகல. இத பத்தி வந்து சிஎன்பிசில குடுத்த இன்டர்வியூல வந்து டாம்லே வந்து பேசியிருப்பாரு. லாங் ஹிஸ்டரியிலே வந்து இந்த அளவுக்கு லாங் டேர்ம்ல வந்து பிசினஸ் சைக்கிள் வந்து 50 கீழ வந்து இருந்ததே இல்ல. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஃபெட் வந்து மானிட்டரி பாலிசிய வந்து ரொம்ப வந்து டைட்டன் பண்ணி வச்சிருந்தாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்ட வந்து ரொம்ப அதிகமா வச்சது தான் முக்கியமான காரணம். ஏன்னா, லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் ஆனா தான் வந்து பிசினஸ் சைக்கிள் வந்து பம்ப் ஆகும். பிசினஸ் சைக்கிள் பம்ப் ஆனா தான் வந்து ஃபண்ட் வந்து உங்களுக்கு ரிஸ்கி அசெட்க்குள்ள வரும். இது ஒன் ஆஃப் த இண்டிகேட்டரா நம்ம சொல்லிக்கலாம். இப்போதைக்கு வந்து வேர்ல்ட்ல இருக்க எல்லா சென்ட்ரல் பேங்க்குமே வந்து ரேட் கட்ட பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் வந்து இந்த சார்ட்ட பொறுத்தவரைக்கும் வந்து இந்த சார்ட் என்ன சொல்லுதுன்னா, 76% வந்து எக்கனாமி வந்து எக்ஸ்பான்ஷன் நோக்கி தான் போயிட்டுங்கிற மாரி இந்த சார்ட் சொல்லுது. ஆனா, இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இப்ப தான் கட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப தான் வந்து போன மாசம் வந்து வந்த ஃபெட்டோட சேர்மன் மீட்டிங்ல தான் வந்து நாங்க QT வந்து ஸ்டாப் பண்ண போறோங்கிற அனௌன்ஸ்மென்ட் இப்ப தான் வந்திருக்கு. இப்ப தான் வந்து லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து லிக்விட் இன்ஜெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பிசினஸ் சைக்கிள பொறுத்தவரைக்கும் இது முழுக்க முழுக்க வந்து பிட்காயின் டாமினன்ஸோட வந்து கோரிலேட்டட் ஆன ஒண்ணு. இது எப்பலாம் வந்து பிசினஸ் சைக்கிள் பம்ப் ஆகுதோ, அப்பலாம் வந்து பிட்காயின் டாமினன்ஸ் வந்து அப்படியே வந்து டவுன் ஃபால்ல ஆகும். இது 2மே வந்து அவ்வளோ ஒரு கோரிலேஷன்ல இருக்கக்கூடிய ஒண்ணு. ஸோ இதான் கைஸ் முக்கியமான ஃபர்ஸ்ட் மேக்ரோ கண்டிஷன் பொறுத்தவரைக்கும் இப்போது பிசினஸ் சைக்கிள் எக்ஸ்பான்ஷன் நோக்கி போகுது. ஏன்னா லிக்விட் இன்ஜெக்ஷன் வந்து ஃபெட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் மேக்ரோ கண்டிஷன். அடுத்து வந்து நம்ம அத பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து இப்போ வந்து நம்ம பிட்காயினோட டாமினன்ட் சார்ட்டையும் நம்ம பார்த்துடலாம் நம்ம. ஸோ பிட்காயின் டாமினன்ட் சார்ட்ட பொறுத்தவரைக்கும் அது வந்து 50 வீக் மூவிங் ஆவரேஜ் கீழ தான் இருக்கு. அண்ட் வந்து இந்த சார்ட்ல பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு வந்து 59.99ல இருக்கு. அதாவது வந்து இந்த 50 வீக் மூவிங் ஆவரேஜ்ங்கிறது வந்து 60.88 அது வரைக்கும் போயிட்டு ஒரு விக்கு குடுத்துட்டு அதுக்கு மேல கூட நான் சொல்லியிருந்தேன். விக்கு மேல வரைக்கும் குடுக்கலாம்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது வரைக்கும் மேல வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து இந்த வீக் கேண்டில் வந்து இருக்கு. என்னைய பொறுத்தவரைக்கும் டாமினன்ஸ் வந்து கிளியரா வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து இது ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பம்ப் குடுத்துருக்கு. ஓகேங்களா? இந்த பம்புக்கு அப்புறம் இப்ப திருப்பி என்ன ஆகும்னா, லைட்டா மேல போயிட்டு திருப்பி வந்து கொஞ்சமா அப்படியே வந்து கீழ விழுக ஸ்டார்ட் ஆகும். இதான் வந்து பிட்காயின் டாமினன்ஸோட சார்ட். ஓகேங்களா? பிட்காயின் டாமினன்ஸ பொறுத்தவரைக்கும் முழுக்க முழுக்க வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. அண்ட் 2வது முக்கியமான ஒரு மேக்ரோ கண்டிஷன பொறுத்தவரைக்கும் வந்து ரேட் கட்டு, அப்புறம் வந்து டிஜிஏன்னு சொல்லுவாங்க. டிஜிஏ. இந்த ரேட் கட்ட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஹிஸ்டரி வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த வருஷம் செப்டம்பர் 18ஆம் தேதி வந்து ஃபர்ஸ்ட் ரேட் கட் பண்ணாங்க. பட் அந்த ரேட் கட்ட பொறுத்தவரைக்கும் நான் என்னோட ட்விட்டர் பேஜ்ல நான் போட்டிருப்பேன். அது முக்கியம் இல்ல. அது பெருசா எக்கனாமி வந்து பூஸ்ட் பண்ணாது. QT ஸ்டாப் பண்ணணும்னு நான் போட்டிருப்பேன். போன மாசம் வந்து ஃபெடரல் சேர்மன் மீட்டிங்ல வந்து நான் வந்து பாண்ட்ஸ விக்கிறத வந்து ஸ்டாப் பண்றோங்கிற மாரி சொன்னாங்க. அண்ட் வந்து டிசம்பர் மாசத்தோட QT வந்து ஸ்டாப் பண்றோங்கிற மாரி வந்து ஃபெடோட சேர்மன் சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், இவ்ளோ குட் நியூஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டும் மார்க்கெட் ஏன் பம்ப் ஆகல? பிட்காயின் மார்க்கெட் ஏன் லோல போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு இன்னொரு இந்த இதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு மேக்ரோ கண்டிஷன் முக்கியமான காரணமா இருக்கு. அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஷட்டவுன். அமெரிக்காவோட ஷட்டவுன் வந்து ரொம்ப லாங்கஸ்ட்டா போயிட்டு இருக்கு. 38 நாள தாண்டி போயிட்டு இருக்கு. அண்ட் மோரோவர் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து டிஜிஏன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ட்ரெஷரி ஜெனரல் அக்கவுண்ட்ன்னு சொல்லுவாங்க. இந்த டிஜிஏ பொறுத்தவரைக்கும் ஒண்ணும் கிடையாது. நம்மளுக்கு ஒரு அக்கவுண்ட் இருக்குல்ல, அதே மாரி கண்ட்ரிக்குன்னு சொல்லி ஒரு அக்கவுண்ட் இருக்கும். கஜானான்னு சொல்லுவாங்க. அந்த அக்கவுண்ட்டுக்கு இந்த அமெரிக்காவோட கவர்ன்மெண்ட் வந்து ஷட் டவுன் ஆயிருக்குல்ல, இது என்னதான் ஷட் டவுன் ஆனாலும், அ டாக்ஸ் மணி எல்லாம் வந்து உங்களுக்கு கலெக்ட் ஆயிட்டு தான் இருக்கும். அந்த கலெக்ட் ஆன மணிங்கிறது வந்து
இந்த மாதிரி இந்த அக்கௌண்ட்டுக்குள்ள வந்துகிட்டே தான் இருக்கு. ஓகேங்களா? இந்த லாஸ்ட் ஒரு போன மாசத்துல இருந்து 38 நாள் ஆயிருக்குல்ல. இந்த 38 நாள்ல மட்டும் கிட்டத்தட்ட வந்து 1 ட்ரில்லியன் அளவுக்கு வந்து உள்ள அக்கவுண்ட்குள்ள பணம் வந்திருக்கு. அந்த பணம் எதுவுமே எக்கனாமிக்குள்ள உள்ள வரல. மார்க்கெட்டுக்குள்ள உள்ள வரல. இதனால தான் பிட்காயின் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா வந்து ஒரு டவுன்ஃபால்ல இருக்கு. அந்த எப்படின்னா அந்த சப்போர்ட் லெவல்ல நிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் குட் நியூஸ் வந்தாலும், மார்க்கெட்டுக்குள்ள பணம் வந்தா தானே பம்ப் ஆகும். எல்லாம் தான் குட் நியூஸ் வருது. ஆனா மார்க்கெட்டுக்குள்ள பணம் வரவே இல்ல. பிகாஸ் ஆஃப் அமெரிக்கால வந்து சம்பளம் போட மாட்டாங்களாம். அந்த மாரி வந்து கவர்ன்மென்ட் எம்ப்ளாயிக்கு 1 மாசம் இந்த ஷட்டவுன் நடக்கிற வரைக்கும் சம்பளம் வராதாம். அவங்க வந்து ஏகப்பட்ட பேர் வந்து வெளிய வேல பார்த்துட்டு தான் அந்த குடும்பத்த ரன் பண்றாங்கற மாரி அந்த அளவுக்கு அமெரிக்காவோட இது இருக்கு. அப்படி இருக்கும்போது, எப்படி வந்து மார்க்குள்ள பணம் வரும்னு நீங்க நெனைக்கிறீங்க? அண்ட் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா வந்து, இந்த ஷட்டவுன வந்து குளோஸ் பண்ணாங்க. இந்த ஷட்டவுன வந்து ஓகே முடிச்சுக்கலாம்னு பண்ணாங்கன்னா, கிட்டத்தட்ட 1 மாசத்துல மட்டும் 800 பில்லியன் அளவுக்கு மட்டும் பணம் வந்து லிக்விடிட்டி வந்து உள்ள வருமாம். அந்த அளவுக்கு வந்து ஃபோர்ஸா வந்து உள்ள வருங்கிற மாரி டேட்டா சொல்லுது. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, 2 விஷயம் நடக்குது. 1 வந்து ஷட்டவுன் நடக்குது. டிஜிஏட்ட பணம் வந்து குமியுது. இது முடிக்கும்போது வந்து டக்குன்னு வந்து மனி ஃப்ளோ வந்து உள்ள வந்து வருது. ஓகேங்களா? அண்ட் மோர் ஓவர் வந்து டிசம்பர் மாசம் நான் வந்து ரேட் கட் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஃபெட்டோட சேர்மன் சொன்னாரு. ஆனா, ஃபெட்டோட கவர்னர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 10ல 9 பேர் வந்து இல்ல டிசம்பர் மாசம் வந்து ரேட் கட் பண்ணியே ஆகணும். இன்னும் வந்து நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்ட வந்து இன்னும் இன்கிரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி வந்து நெறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. பட் என்னைய பொறுத்தவரைக்கும் டிசம்பர் மாசம் இப்ப வரைக்கும் வந்து 66% வந்து ரேட் கட் பண்ணுவாங்கங்கிற மாரி தான் வந்து இது போயிட்டு இருக்கு. இந்த பாலி மார்க்கெட்ல வந்து அந்த அந்த பிரெடிக்ஷன் இருக்கு. நம்ம செக் அவுட் பண்ணி பார்ப்போம் நம்ப. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இதுல வந்து ரெப்போ ஃபெசிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டாண்டிங் ரெப்போ ஃபெசிலிட்டின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து எஸ்ஆர்எஃப்ன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு எமர்ஜென்சி லிக்விடிட்டி டூல். இப்ப வந்து இப்ப வந்து ஷட்டவுன் ஆயிட்டு இருக்கு. எந்தவித லிக்விடிட்டியுமே ஃப்ளோ உள்ள வரல. இப்ப என்ன ஆகும்னா, பேங்க் கிட்ட பணம் இருக்கவே இருக்காது. இப்ப பேங்க்ஸ் என்ன பண்ணும்னா, அவங்ககிட்ட இருக்கிற ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான பாண்ட்ஸ வந்து ஃபெட் கிட்ட வந்து அடமானம் வச்சு, அது மூலியமா வந்து கேஷ வந்து ஜெனரேட் பண்ணும். இப்ப அக்டோபர் 31 ஒரு 8 நாளைக்கு முன்னாடி மட்டும் கிட்டத்தட்ட வந்து 50 பில்லியன் அளவுக்கு வந்து ஃபெட் வந்து இந்த மாரி பேங்க்க்கு வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து கோவிட்க்கு அப்புறம் இப்ப தான் அந்த அளவுக்கு மணி வந்து இன்ஃப்ளோ ஆயிருக்கு. ஓகேங்களா? ஒரு பக்கம் வந்து ஃபெட் வந்து ரெப்போ ரேட் மூலியமா வந்து ஓவர் நைட்ல வந்து குடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு சைடு வந்து ஷட்டவுன் மூலியமா டிஜிஏல வந்து பணம் சேர்ந்துகிட்டே இருக்கு. இந்த ஓவரால் மணி வந்து உள்ள வரப்ப வந்து மார்க்கெட் கண்டிப்பா வந்து பெரிய லெவல்ல பூஸ்ட் ஆறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதெல்லாம் மேக்ரோ கண்டிஷன்ல வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஆனா ஏகப்பட்ட பேர் வந்து இது பியர் கண்டிஷன்குள்ள பியர் கண்டிஷன்குள்ள போப்போது அப்படிங்கிறது வந்து ஓகே. நான் வந்து மூவிங் ஆவரேஜ் 50 வீக் மூவிங் ஆவரேஜ்ங்கிற கண்டிஷன வந்து நம்ம எல்லாரும் பார்க்குறோம். ஆனா இன்னொரு கண்டிஷன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இந்த மேக்ரோ கண்டிஷன்ங்கிறது வந்து இப்படி வாரம் நடக்கிற கண்டிஷன் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு சர்க்கிள்ங்க. இப்ப அந்த சர்க்கிள் இப்ப எப்படின்னா 2019 தான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஃபெட் வந்து பேங்க் பணம் குடுத்தாங்க இதே மாரி. இப்ப அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 வருஷம் கழிச்சு இப்ப தான் அது மாரி பணம் குடுக்குறாங்க. 6 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு இப்ப தான் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி பண்றாங்க. 5 வருஷம் கழிச்சு இப்ப தான் வந்து அமெரிக்க கவர்ன்மெண்ட் வந்து ஒரு ஷட்டவுன் பண்ணுது. ஸ்டிமுலஸ் செக் குடுக்கலாங்கிற மாரி பேச்சு அடிபடுது. இந்த மாரி மேக்ரோ லெவல்ல வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரக்சர பொறுத்தவரைக்கும் வந்து இது வந்து புல்லிஷ் கண்டிஷன தான் எனக்கு சொல்லுது. இப்ப இப்ப இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து ஏதாச்சும் ஒரு நெகட்டிவா இருந்துச்சுன்னா, நான் இது ஓகேப்பா இது வந்து கண்டிஷன் இன்வாலிட்ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா இப்ப நான் பார்த்த வரைக்குமே வந்து இது எல்லாமே வந்து புல்லிஷ் மார்க்கெட்ட நோக்கி தான் போகுது. அண்ட் பிட்காயின் டாமினன்ஸ பொறுத்தவரைக்கும் அதுவுமே என்னோட கண்டிஷன பொறுத்தவரைக்கும் அ அதுவுமே இப்ப ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஏன்னா விக் தான் குடுத்திருக்கு. அந்த விக்க பொறுத்தவரைக்கும் செல் பிரஷர் அதிகமா இருக்குன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? இப்ப அடுத்து வந்து பிட்காயினோட டெக்னிக்கல் சார்ட்ட பார்த்துடலாம். பிட்காயினோட டெக்னிக்கல் சார்ட்ட பொறுத்தவரைக்கும் வந்து ஆ நான் சொல்லியிருப்பேன் 50 வீக் மூவிங் ஆவரேஜ் எல்லாரும் சொல்றாங்க. அதான் சொல்றாங்க. தமிழ்ல இருக்க யூடியூபர்ஸ், ஃபாரின் எல்லா கருமாந்திரம் புடிச்சவங்களும் இதத்தான் சொல்லுவாங்க. நாங்களும் அதான் சொல்றோம். ஏன்னா இதான் கண்டிஷன். 50 வீக் மூவிங் ஆவரேஜ பொறுத்தவரைக்கும் வந்து அது கீழ வந்துச்சுன்னா கண்டிப்பா பியர் கண்டிஷன்குள்ள தான் போகும். பட் அந்த இத வந்து ப்ராப்பரா 1,03,000னா 1,03,000 கீழ டா டா கீழ வச்ச ஒரே வீக்ல வந்து எல்லாத்தையும் வித்துட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. இங்கேருந்து 2 டூ 3 வீக்ஸ் ஓகேங்களா? இந்த வாரம் முடிஞ்சா அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த 3 வாரங்கள வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அது வந்து ஓகே 3 வாரம் க்ளோஸ் வைக்குதுன்னா, நம்ம கண்டிப்பா பியர் மார்க்கெட்குள்ள தான் போறோம்னு அர்த்தம். அண்ட் வந்து 1,03,000னா 1,03,000ன்னு கிடையாது. ஏன்னா
சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டுங்கிறது $1,00,000 இருக்கு. அந்த வந்து 98 97 இதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் ரீஜன் இருக்கு. இந்த இந்த பேஸ்மெண்ட் ஏரியாங்கிறது இருக்குல்ல 97லேருந்து $1,03 இந்த பேஸ்மெண்ட் ஏரியா கீழ ஓவராலா போயிறக்கூடாது. ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கலாம் அப்படின்னு கேட்டினா, இங்கேருந்து சின்னதா ஒரு பம்ப் திருப்பி வந்து ஒரு பவுன்ஸ் குடுக்கும். ஒரு 1,07,000 1,05,000 அந்த அளவுக்கு வந்து ஒரு பவுன்ஸ் குடுக்கலாம். இல்லன்னா உங்கள பேனிக் பண்றதுக்காண்டி வந்து சின்னதா ஒரு டிராப் அடிக்கலாம். பட் ஓவராலா நான் சொல்லணும்னா, மேக்ரோ கண்டிஷனா ஸ்ட்ரக்சரா சேஞ்ச் ஆயிருக்கு. ஆனா மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் வந்து மேனிபுலேஷன் வந்து கண்டிப்பா பண்ணுவாங்க. அத நெனச்சு வந்து பேனிக் ஆக வேணாம். வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து குளோபல் லிக்விட் இண்டெக்ஸ். அதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப லோவா தான் இருக்கு. அதுவுமே இன்க்ரீஸ் ஆகணும். அது ஏன்னா இப்ப தான் லிக்விடிட்டிய ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெல்த் கியூஏ வந்து இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதையும் வந்து நம்ம பண்ணணும். இதெல்லாம் வந்து ஒரு கோரிலேட் ஆகி வருங்க. வரப்ப ஆல்காயின்ஸ் வந்து பம்ப் ஆகும். ஓகேங்களா? ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும். 4 இயர் சைக்கிள் வந்து முடிஞ்சிருச்சாங்கிற அந்த இத நோக்கி பயப்படுறீங்க. இத பத்தி நான் ஒரு 4 இயர் சைக்கிள்ல முடிஞ்சிருச்சாங்கிறத இத விட பார்ட் 2 வீடியோ வந்து நான் நாளைக்கு இல்ல அடுத்த நாள் அப்டேட் பண்றேன். இந்த வீடியோ எப்போ வருதோ அதுக்கு அடுத்த நாள் நான் அப்டேட் பண்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா? பாய் கைஸ்.